பிரைஸ் தி லார்ட். இயேசு உயிரோட இருக்காரு. அவர் மறுபடியும் வரப்போறாரு. எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடி நடுவானில எக்கால சத்தம் தொனிக்கிறதை கேட்போம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஜனங்க அங்கு இங்கு செதறி அலறி ஓடுவாங்க பாருங்க. ஆனால் இயேசுவை அறிந்த கிறிஸ்தவர்கள் அந்த நாள் வரும் பொழுது எந்த பதட்டமும் இல்லாம பயமும் இல்லாம பொறுமையாய் காத்திருப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு நாள் வரப்போகுதுன்னு ஆண்டவர் முன்கூட்டியை எழுதி வைத்திருக்கிறார். அதுக்காக கிறிஸ்தவர்களாகிய நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அந்த எக்கால சத்தத்திற்கு பிற்பாடு ஜனங்க வானத்தை அண்ணாந்து பார்ப்பார்கள். ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான திரளான கூட்டம் கூட்டமான தேவ தூதர்கள் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக 2 செட்டைகளை அடித்துக்கொண்டு இதோ மணவாளன் வருகிறார், மணவாளன் வருகிறார் என்கிற முழக்கமிட்டு கொண்டே அவர்கள் இறங்குவார்கள். அதுக்கு பிற்பாடு ஒரு குதிரை கணக்கிற சத்தத்தை கேட்போம். அண்ணாந்து உச்சியில பார்க்கும் பொழுது ஒரு வெண் குதிரை அது இறங்கி வருகிறதை காண்போம். அதன் மீது மெல்லிய வெண்வஸ்திரம் தரித்து பொற்கிரீடம் சூடின ஒருவர், வெண்மையும் சிவப்புமானவர், கைகளிலும் கால்களிலும் ஆணி கடாவப்பட்ட தழும்புள்ள அடையாளத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். பிரியமானவர்களே, அவரை குத்தினவர்களுடைய கண்கள் அவரை காணும், நேரடியாய் காணும். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18 சொன்னதின்படி மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் இதோ உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்கிற வசனம் நிறைவேறத்தக்கதாக இறங்குவார். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர் உயிர்த்தெழுந்ததின்படியே நிம்மதியை இழந்து போன நம்மையும், போராட்டத்தின் நடுவில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் மறுபடியும் எழுப்ப அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனையோ ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து ஏமாந்து கற்பனை பண்ணி இதுவரைக்கும் நடக்கல, இனிமே எங்க நடக்க போகுதுன்னு சொல்லி இருதயத்திலேயே அதை எல்லாம் குழி நோண்டி புதைச்ச நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் நீங்க புதைச்சு வச்ச உங்களுடைய கற்பனையின் ஆசீர்வாதங்களை எல்லாம் மறுபடியும் தோண்டி எடுத்து உங்களுடைய கரங்களில கொடுத்து தலையை உயர்த்துகிற ஆண்டவராகிய கர்த்தர் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, அவ கதை முடிஞ்சு போச்சு, இதோட அவ குடும்பமே முடிஞ்சு போச்சு, இனிமே இந்த குடும்பம் எழும்பாது, இனிமே அவன் எழும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி பேசி உங்களை ஏளனமா தலையை துலுக்கிட்டு போறாங்களா? கவலைப்படாதீங்க. அதே கண்களுக்கு முன்னதாக அதே இடத்துல உங்களுடைய தலையை உயர்த்தி நிமிர்த்தி வைத்து வாழ வைக்கிற ஆண்டவராகிய இயேசு அவர் சாகல, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அற்புத அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். பயப்படாதீங்க பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொரு அளவில்லாம் ஆசீர்வதிப்பார். ஆமென்.